கூட 12 சீசர் இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காங்க. அவர் யாரு அப்படின்னா சீமோன். அவர் பேர் என்ன? வேதத்திலே பல பேர் சீமோன் இருக்கிறாங்க. ஆனா இங்க இவர் குஷ்டரோகியா இருந்த சீமோன். அல்லேலூயா. இப்ப குஷ்டரோகியா தான் இல்ல. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே குஷ்டரோகத்தை கர்த்தர் சுகமாக்கிட்டார். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் சுகம் பெற்ற குஷ்டரோகம் வந்தாலே சுகமானதே கடினம். குஷ்டரோகம் வந்தா அந்த குடும்பத்தை வீட்டை விட்டு சில பேர் ஒதுக்கி வச்சிருவாங்க. எங்கேயாவது தனியா ஹோமல்ல போய் தங்கிடுவாங்க. அவங்களுக்கு இன்னும் இடம் இருக்குங்க, தங்கிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சுகம் பெற்று அல்லேலூயா ஆண்டுடைய பிள்ளையாய் மாறின இந்த சீமோன். நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குஷ்டரோகியை வீட்டுக்கு இயேசு போனாரு. அல்லேலூயா. பாருங்க, சீமோன் ஆகி குஷ்டரோகி வீட்டுல, அவங்க வீட்டுல விருந்துக்கு வேற போயிருக்கிறார். அல்லேலூயா. சமுதாய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஆண்டோடைய கண்ணோட்டம் அப்படி இல்லை. ஏசப்பா பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நம்ம என்ன பார்ப்போம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகுதி பார்த்து பழகுற மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தரம் பார்த்து பழகுற மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சாதி பார்த்து பழகுற மக்களும், பணக்காரன் ஏழை பார்த்து பழகுற மக்களும் இருக்கிறாங்க. அழகை பார்த்து பழகுற மக்களும் இருக்கிறாங்க. படித்தவங்க படிக்காதவங்களை பிரிச்சு பார்க்கிற மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் தெரிந்து கொள்ளுதல் அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெரிந்து கொள்வது பணக்காரன் ஏழை, அழகு இல்லாதது. அல்லேலூயா. அப்படிலாம் கிடையாது. அவர் தெரிந்து கொள்வதை நம்ம கணிக்க முடியாது. ராமே சொல்லுங்க பாப்போம். அந்த குறிப்பிட்ட சகோதரன் குஷ்டரோகியா இருந்தார். அவரை கர்த்தர் தெரிந்து கொண்டு தேவன் தம்முடைய பிள்ளையாக அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டு அவருடைய வீட்டுக்கு போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களாகவே நாமும் இருக்க வேண்டும்.